வணக்கம் பிரவீன். அதாவது தூத்துக்குடி இன்னைக்கு அந்த வாக்குப்பதிவானது சுமூகமாக நடந்து வருகிறது. ஆங்காங்கே சில இடங்கள்ல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தாலும் இப்பொழுது 50% மேலாக அந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் தூத்துக்குடி அருகே தேர்தல் புறக்கணிப்பில் ஒரு கிராமம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அவங்க கிராமத்துல கருப்பு கொடி கட்டி அந்த கிராமத்துல அவங்க எல்லாருமே தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். அதற்கு எதற்காக என்றால் அது பக்கத்திலே ஒரு மீன் கம்பெனி, அதாவது அந்த அந்த கிராமத்தின் அருகே மீன் கழிவுகளை அதாவது மீன் கழிவுகளை வைத்து செய்யக்கூடிய ஒரு மீன் கம்பெனி இருக்கின்றது. அந்த மீன் கம்பெனியால அந்த ஒரு சுகாதாரக்கேடு சூழல் அந்த மக்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டுகின்றனர். அந்த ஆலையை உடனடியாக மூட வேண்டும் என்பதாக பல்வேறு மனுக்களையும் அந்த கிராம மக்கள் அவ்வப்போது மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருந்தனர். இந்த நிலையில் தான் இந்த மீன் கழிவு ஆலையை உடனடியாக மூடாவிட்டால் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் நேரத்தில் புறக்கணிப்பில் ஈடுபடுவதாக கூறி அவர்கள் ஆங்காங்கே இந்த துண்டு பிரசங்க அந்த டிஜிட்டல் ஃபிளக்ஸ் போர்டெல்லாம் அடித்து அந்த ஊர் முழுவதும் தொங்கவிடப்பட்டு இன்று அந்த ஊரில் கருப்பு கொடி கட்டி அவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று பிற்பகல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த கிராமத்திற்கு திமுகவினருடன் தனது காரில் சென்றுள்ளார். அப்போது அந்த கிராமத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அந்த அமைச்சரை முற்றுகையிட்டு, நாங்கள் இத்தனை நாள் போராடி இருக்கின்றோம், நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள், ஏன் இப்பொழுது மட்டும் பேச்சுவார்த்தை நடத்த வருகிறீர்கள் என்பதாக கூறி அவரை நீங்கள் யாரும் எங்களுக்கு எந்த இதுவும் செய்ய வேண்டாம் என்பதாக கூறி அந்த நாங்கள் புறக்கணிப்பு வாங்க மாட்டோம் என கூறி அவர்களை வேண்டாம், நீங்கள் யாரும் எங்களுக்காக வர வேண்டாம் என்பதாக கூறி அவர்களை திருப்பி அனுப்பினார்கள். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த காவல்துறையினர் இந்த புறக்கணிப்பு நடந்த நிலையில் அடையாளம் தெரியாத ஒரு 4 பேர் அந்த இடத்தில் சில பிரச்சனைகள் செய்ததாகவும் அந்த நேரத்தில் தான் அந்த கிராம மக்கள் அந்த கிராம மக்கள் வாகனத்தை முற்றுகையிட்டு கண்ணாடி போன்றவற்றை உடைத்து வாகனத்தை ஊரை விட்டு வெளியே செல்ல விடாமல் கற்களை வைத்து மறைத்து முற்றுகை போராட்டம் நடத்தியுள்ளனர். இதனால் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு போலீசார் குவிக்கப்பட்டு பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரிணி கிராமத்தில் இந்த மீன் ஆலைக்கு எதிராக மக்கள் போராடி வருகின்ற நேரத்தில் இந்த மீன் ஆலையை மூடக்கோரி அவர்கள் பல்வேறு மனுக்களும் கொடுத்து வந்த நிலையில் தற்போது அந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த ஊரில் உள்ள போலிங் பூத், அதாவது அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு யாரும் செல்லாமல் வெளியே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வாக்குச்சாவடி மையத்தில் மிகவும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 நபர்கள் மட்டும் வாக்களித்துள்ளனர். மற்ற யாரும் இதுவரையும் வாக்களிக்கவில்லை. அந்த வேன் கண்ணாடியும் உடைக்கப்பட்ட காரணத்தால் அந்த இடத்திற்கு போலீசார் குவிக்கப்பட்டு இப்பொழுது பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனும் அந்த இடத்திற்கு அந்த மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதை உடனடியாக விலக்கிக் கொள்ளும்படியும் உங்களுடைய கோரிக்கை மிக விரைவில் எலெக்ஷன் எல்லாம் முடிந்த பிறகு நாங்கள் கண்டிப்பாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதாக அவர் உறுதியளித்தார். ஆனாலும் அவர்கள் அந்த பணத்தை கைவிடவில்லை. அனைவரும் ஒன்று திரண்டு வாக்களிக்க செல்லாமல் அங்கேயே இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தினால் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரவீன்.